இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 103 அதிகாரம் 5 திருவசனம். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொலிவுறும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். கழுகு அதன் இனங்களில் மிக நீண்ட ஆயுட்காலம் கொண்டது. அது 70 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. ஆனால் இந்த வயதை கழுகு அடைய மிகவும் கடினமான முடிவை எடுக்க வேண்டும். அதன் 40வது ஆண்டில் கழுகின் நீண்ட மற்றும் நெகிழ்வான அலகுகள் இரையை பிடிக்க முடியாது. அதன் வயதான மற்றும் கனமாகிவிட்ட இறக்கைகள் கழுகின் மார்பில் ஒட்டிக்கொண்டு பறப்பதை கடினமாக்கும். இப்போது கழுகுக்கு 2 சாய்ஸஸ் மட்டுமே உள்ளது: இறக்க வேண்டும் அல்லது கடினமான மாற்றத்தின் வழியாக செல்ல வேண்டும். இந்த மாற்றத்திற்கு 150 நாட்கள் ஆகும். கழுகு ஒரு உயர்ந்த மலை உச்சியில் ஓர் மறைவான இடத்தில் அமர்ந்து தானே அதன் அலகை பாறையில் முட்டி முட்டி உடைத்து கொள்ளும். தானே தன்னுடைய இறகுகள் அனைத்தையும் பீத்து பீத்து போட்டுவிடும். அது மிகவும் கொடுமையான வலியையும் வேதனையையும் தரும். அனைத்தையும் தாங்கிக் கொண்டால் மட்டுமே அதற்கு மறுபிறப்பு கிடைக்கும். மேலும் 30 ஆண்டுகள் வாழ முடியும். எனவே மாற்றம் மிகவும் தேவை. பிழைத்து வாழ மாற்றம் வேண்டும் என்றால் அது அவசியம். சரி, இப்போது இன்றைய வசனத்தை கேளுங்கள். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவு செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொலிவுறும். ஆம், இந்த நலன்களையும் புதிய ஆசிர்வாதங்களையும் ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்து பரிசாய் பெற்றுக்கொள்ள கட்டாயம் நீங்கள் மாற வேண்டும். கழுகை போல கடுமையான வலி நிறைந்த பாதையின் வழியே செல்ல தயாராக இருக்க வேண்டும். சில நேரங்களில் பழைய நினைவுகள், தவறான பழக்கங்கள், உறவுகள், நிலையற்ற மனநிலை இவற்றிலிருந்து விடுபட வேண்டும். கடந்த கால பாவச் சுமைகளிலிருந்து விடுபட்டால்தான் நிகழ்காலத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும். கழுகை போல மாற்றம் உங்கள் வாழ்வில் வருவதற்கான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். மனதை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அதை உயர பறக்க அனுமதிக்க வேண்டும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நன்மையின் ஆசிர்வாதங்களால் நிரம்பும். கஷ்டமெல்லாம் கொஞ்ச காலம் கடந்துவிடும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் தேவனே, எங்கள் வாழ்நாளை நலன்களால் நிறைவடைய செய்யும். எங்கள் வயதையும் வாழ்க்கையையும் கழுகின் இளமையைப் போல் புதிதாக பொலிவுடையதாக மாற்றும் இயேசுவே. எங்களை மனதளவிலும் உடல் அளவிலும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள அதன் பாதையின் வழியே செல்ல துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.